வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. 2.8ல் வந்து இன்டர்விடியம் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிமாரி தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் டு இந்த n பவர்ல இருக்கிறது வந்து இங்க தீட்டாக்கு நம்ம சேர்த்து எழுதுறோம்ப்பா. காஸ் n தீட்டா பிளஸ் ஐ சைன் n தீட்டா. இதே மாதிரிதான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் இருந்தாலும் அதே தான் வரும் உனக்கு. காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டா ஹோல் பவர் n equal to என்ன cos n theta minus i sin n theta. அதே மாதிரிதான் cos theta plus i sin theta ஹோல் பவர் மைனஸ் என்ன முன்னாடி மைனஸ் n theta போட போறோம். cos n theta minus i sin n theta. அதே மாதிரிதான் cos theta minus i sin theta ஹோல் பவர் மைனஸ் என்ன cos n theta plus i sin n theta. ஓகே, இது பாத்துக்கலாம். இந்த இது ஸ்டேட்மெண்ட் நம்ம தரவா இருக்கணும்ப்பா. அதே மாதிரி இதை வந்து சம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். sin theta plus i cos theta. அந்த ஐய வந்து இந்த காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டால ஐயால மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட் நீ பாத்துக்கோ. அடுத்து பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு என்னது? இஜெட் ஈக்குவல் டு என்னது 1 பவர் 1/3. அந்த 1 வந்து கியூப் ரூட் எடுக்கிறோம் நம்ம. அது யூனிட்டினா இப்ப 1 கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்ப நமக்கு இஜெட்னா என்ன தெரியும்ல? காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, அதுக்கு வந்து 1/3 எடுக்கிறோம் நம்ம. சரி, இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒமேகான்னு என்ன -1 பிளஸ் ஐ √3/2 தெரிஞ்சுக்கணும். ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்க மைனஸ் சிம்பிள் வரும், பிளஸுக்கு வேற மைனஸ் சிம்பிள் வந்துரும்ப்பா. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு என்னது 1, ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த இதெல்லாம் நீ தெரவா இருந்தாதான் இந்த 2.8 எக்ஸசைஸ் பார்க்க முடியும்ப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை மட்டும் தரவா பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.